Hi everyone, welcome back to my channel, The Daily Dailies. Rishika here. Yes, good morning all. இன்னைக்கு எங்கே காத்தாலேயே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:39 ஆகும். ஸோ இந்த டைமுக்கு எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அது அங்கே போய் உங்களுக்கு தெரியும். ஓகே, காத்தாலேயே ஏஞ்சி ரெடியாகி கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல பிகாஸ் டைம் ஆகும் அப்படின்னு. மெயின் இவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவும் தோணாது. ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ், நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர அபியாசம் பண்ண வைக்கிறது தான் வந்தோம் ஈஷானுக்கு. ஆமாம், இங்கே பாரு. இந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களே, அந்த லிஸ்ட்டெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ நிறைய ரஷ் இருக்காங்க. எங்கள் நம்பர் வந்து 22. ஸோ 22 கூப்பிடுற வரைக்கும் உக்காந்துருக்கணும் சும்மா. நைஸ் பிளேஸ். இப்படி தான் வரணும் ஃபாதர்ஸ் எல்லாம். இல்லை, ஏபிசிடி எழுதுறியா இதில்? சொன்ன தಕ್ಷಣ பட்டு நீக்கி சாப்பிடுறதில்ல, கையில் வச்சு எடுத்துக்கோ. ನೀವು ಬಂಧುಗಳು ದಯವಿಟ್ಟು ಸಹಕರಿಸಬೇಕು, ನೀವು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರಬೇಕು. ಹೇಳಿ, చెప్పండి. ಗುರುರ್ ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ ವಿಷ್ಣು ಗುರುರ್ ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುರ್ ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮ ಅಸ್ಮತ್ ಆಚಾರ್ಯ ಪರ್ಯಂತ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ ಭಾರತೀ ಕರುಣಾಪಾತ್ರಂ.
ஃபைனலி இப்போ தான் 10:53க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எனிவேஸ் நாங்கள் சீக்கிரம் முடிஞ்சிரோன்னு நினச்சோம், பட்டு பூஜை கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. பட் எனிவேஸ் நல்லபடியாக ஆச்சுன்றது ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு போய் சொல்கிறேன். ஒரு நிஜமாக ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் இருக்குது, லாங் ப்ராசஸ் தான் இது. லைக் வந்து போகணுமா இருக்கும். பட் நாங்கள் லக்கியாக இருந்ததுனால 2 வாட்டி தான் வந்து போகிறதாயிடுச்சு. ஓகே, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து அக்ஷராபியாசம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் நல்லபடியாக. இங்கே என்னென்ன ரூல்ஸ் வந்து ஆக்சுவலி அது லொக்கேஷன் வந்து சங்கராபுரா என்ற ஒரு பிளேஸில் தான் இருக்குது பெங்களூரில். ஸோ அந்த பிளேஸ் பேர் வந்து ஸ்ரீ ஸ்ருங்கேரி சங்கர மட் அப்படின்னு இருக்குது. கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அங்கே வந்து மெயினாக சாரதாம்பே சாமியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியா அவங்களோட இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த ஹாலில் தான் நிறைய பேர் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி பொதுவாக பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அது வந்து உங்களோட குழந்தைங்களோட நட்சத்திரம் குறித்து நல்ல நாள் சொல்கிறாங்க. அந்த நாளுக்கு ஒரு நாள் முன்ன வந்து அந்த நாளுக்கு ஒரு நாள் முன்ன போய் நட்சத்திரம்லாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் போய் நீங்கள் நட்சத்திரம்லாம் சொல்லி ஒரு டேட்டு வாங்கிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்ன வந்து போய் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். நான் காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து 500 பர் ஹெட், பர் பேபி, பர் குழந்தை. ஸோ 500 அதுக்கு ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே, அக்ஷராபியாசம் பண்ணுறதுக்கு இன்னும் முன்ன ஒரு சாமி கும்பிட வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் 500 வைக்கணும். தே ஆஸ்க், நீங்கள் வைக்கலனாலும் அவங்க கேட்டு வாங்குவாங்க. ஸோ அங்கேக்கு 1000 rupees ஆச்சா. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஹாலில் அக்ஷராபியாசம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் காணிக்க கேட்குறாங்க எல்லாம் ஐட்டமையில். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு 100 rupees வைக்கலாம். அவ்வளோதான் வச்சாங்க எல்லோரும். ஸோ ஈவன் வீ கெப்ட் ஸோ மச். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1100 rupees உங்களுக்கு செலவாகும். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிறது விட்டு வெறும் ஐயருக்கு அங்கே அந்த டிக்கெட்டு அதெல்லாம் வாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பினேன். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. உங்கள் லக் இருந்தால் 2 times நீங்கள் போயிட்டு செகண்ட் டைம் முடிச்சுட்டு வந்துடலாம். பட் உங்களுக்கு லக் இல்லைன்னா 3 times போகணுமாகுது. ஸோ நாங்கள் போனது வந்து சாட்டர்டே போயிட்டு கேட்டதும் நாளைக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவனோட நட்சத்திரம் கேட்டு. ஸோ சண்டேவே நாங்கள் வந்து மார்னிங்ஸ் தான் பண்ணுறாங்க. இது இங்கே கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு தனியாக அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு. பட் ஒரு க்ரௌடில் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். வேறு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.